கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு ஏசு உங்ககிட்ட சொல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, திடன்கொள். ஆமேன். நீங்கள் நினைக்கிறீங்களே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்களே. ஏசப்பா சொல்லார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு தான், கஷ்டம் உண்டு தான், ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தவரும் கூட இருக்கிறேன், உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன், அது எல்லாவற்றையும் மாற்றுவேன்னு சொல்கிறார். ஆமேன். அவர் உலகத்தில் இருந்தப்போ அவருக்கும் உபத்திரம் வந்துச்சு, ஆனால் அந்த உபத்திரவத்தை எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் நம்மளோடு இருக்கிறார். உங்களுக்கு வர கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உபத்திரவத்தை நினைத்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா சொல்றார், திடன்கொள், நான் உன் கூட இருக்கேன். ஏன்னா இந்த உபத்திரவத்தை எல்லாம் நானும் தாண்டி வந்தேன், இந்த கஷ்டத்தெல்லாம் நானும் தாண்டி வந்தேன், நான் அது ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்ப, உன்னை சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமாக இருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.